Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதா தான் 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் இது எல்லாமே உடனே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம 11th 12th குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட டைம் டேபிள் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அடுத்த வீடியோவில் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட சிலபஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அதனால் நம்ம கண்டினியூவாக நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் 11th 12th நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 11th 12th வந்து எக்ஸாமினேஷன் டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1:15 4:30 வரைக்கும் நமக்கு வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 20ஆம் தேதி வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரியா, 20ஆம் தேதி 11th வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் எக்ஸாமும் 12th வந்து லாங்குவேஜ் எக்ஸாம். சரியா, தமிழ் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 21ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th வந்து நமக்கு வந்து அதாவது 11th வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழ் எக்ஸாமும் 12th வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் 23ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸு 12th வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு ஜுவாலஜி சரியா காமர்ஸு இந்த எக்ஸாம் நமக்கு நடக்கும். அதுக்கப்புறம் 24ஆம் தேதி சரியா மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 11th ஃபிசிக்ஸுக்கு 1 டே லீவ் இருக்குது, மேக்ஸுக்கு வந்து 12th 1 டே லீவ் இருக்குது. அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 24ஆம் தேதி டியூஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th பயாலஜி எக்ஸாமும் 12th வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஆர்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி எக்ஸாம் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம். அதுக்கப்புறம் 25ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி 11th 12th வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் நம்ம பார்க்கும்போது ஹோம் சயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது. இதை பார்த்துங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் 26ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்குது. 12th வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குது. இப்போ பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. சரியா, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 27ஆம் தேதி நம்ம பார்க்கும்போது 11th வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம் தான் மேக்ஸ் எக்ஸாம். மேக்ஸு ஜுவாலஜி காமர்ஸு இந்த எக்ஸாம்லாம் இருக்குது. 12th வந்து லாஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிரஃபி. சரியா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதாவது சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் மந்த் எக்ஸாம் வரைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸை பற்றி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். சரியா, இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டைம் டேபிள். இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. வரக்கூடிய நாட்களில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.